பேபி வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னோடது ஃபஸ்ட்டு வந்து சிசேரியன் டெலிவரி. என்னோட ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால இது எனக்கு நார்மல் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நிறையா பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வணக்கம், நான் டாக்டர் யோகேஷாலினி, யோகனா ஹாஸ்பிட்டலோட சீஃப் ஆப்ஸ்டிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட். ஃபஸ்ட்டு ஃபேக்டர், பேபியோட வெயிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறப்போ. பட் அதே சமயத்தில் பேபியோட ஹெட்டு பெல்விஸில் எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குது, சர்விக்ஸ் எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகிருக்கு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நார்மல் டெலிவரி டிசைட் பண்ணுறதுக்கு. 3.8 kg இருக்க பேபிஸும் நல்லபடியாக சோப்பிரசமாக டெலிவரி ஆவாங்க. அதே சமயத்தில் கரெக்டாக ஃபிட் ஆகி கரெக்டான பொசிஷனில் அந்த பேபி இறங்கலைன்னா 2.6 இருக்கிற பேபிஸும் சிசேரியனில் போவாங்க. ஸோ அதனால வெயிட்டை மட்டும் வச்சுமே நம்ம ஒரு ஆளுக்கு நார்மல் ஆகும் சிசேரியன் ஆகுன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏஜ் 30 கிராஸ் ஆகிடுச்சு, நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாமா, அது சேஃபா இல்லையா அப்படின்னு கேட்டால் அது மதரோட ஏஜை மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஏஜுங்கிறது ஜஸ்ட் அ நம்பர். அந்த ஏஜில் அவங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, டயபெட்டிஸ் இருக்கா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, பேபிக்கா யூஜிஆர் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் தான் டிசைட் பண்ணோம். கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை, கரெக்டான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வராமல் மேனேஜ் பண்ணிட்டோம்னா ஈவன் 30+லேயும் நார்மல் டெலிவரி நல்லபடியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு சிசேரியன், அடுத்தது நார்மல் ட்ரை பண்ணலாமா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கான கரெக்டான கைடன்ஸ் வேணும். யாருக்கு பண்ணலாம், யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறையா கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அதுபடி போய் கரெக்டான லெவலில் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி ஸ்பான்டேனியஸாக ஒரு நார்மல் டெலிவரி வர மாதிரி உங்களை ஃபிசிக்கலி ஃபிட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் பாசிபிள். பட் கரெக்டான மெடிக்கல் அட்வைஸோடு இதை ஃபாலோ பண்ணணும்.